ஸோ ஹாய் டிடிசி ஸ்குவாட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அனிமி கேரக்டரோட பிறந்த நாளுங்க. யாருன்னு தெரியுமா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். யாருன்னு தெரியுமா? எப்படி தெரியும்? ஸோ வேற யாரும் இல்லை, நம்மளுடைய ஹண்டர் சன் ஜின் ஹூ. ஓகேங்க, இன்னைக்கு வந்து சங்கோட பிறந்த நாளுங்க. உண்மையிலே வந்து இது ஒரு சூப்பரான டே. ஸோ இவருடைய இந்த ஒரு பிறந்த நாள், அதாவது ஹண்டர் சன் ஜின்னோட பிறந்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலோ லெவலிங் அரைஸுங்கிற இந்த ஒரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது ஒன்று ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வச்சிருக்கேன், ஆனால் பெருசாக விளையாண்டதான் இல்லை. சரி ஓகே, இந்த கேம் நம்ம வச்சிருக்கோமே, இன்னும் ஒரு வீடியோ கூட போடலைங்கிறதுக்காக நம்ம இதில் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த கேம் உண்மையிலே வேற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ், உங்களுக்கு இந்த கேம் எந்த அளவுக்கு பிடிக்கும்ல எனக்கு தெரியாது, பட் அனிமி ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள் சோலோ நீங்கள் அனிமி பார்த்துருக்கீங்க, பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த அனிமியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஒரு வழியாக கேமுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ கைஸ், இந்த கேம் ஏற்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட ஒரு 6 GB ரேமுக்கு மேலே ஃபோன் இருந்தால் மட்டும், கூடவே கிட்டத்தட்ட ஒரு 20 GBக்கு உங்கள்கிட்ட ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்குது. 20 GB கூட பார்த்தாதுங்க, 50 GBக்கு ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 50 GBன்னு சொல்கிறேன்னா, இந்த கேமோட டோட்டல் ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11 GB வரும். ஸோ அது போக நீங்கள் வெறும் 7 GB 8 GB தான் பாக்கி இருக்குன்னா உங்கள் ப்ராசஸர் மேலே ரொம்ப கஷ்டப்படுங்க. ஸோ உங்கள் ஃபோன் வந்து மேலே சூழி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேமை ட்ரை பண்ணுற நீங்கள் மினிமம் ஒரு 40% ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்கணும். அப்புறம் 10% கண்டிப்பாக 10 GB ஸ்டோரேஜ் கண்டிப்பாக எடுத்துக்கும். இது ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 11 GB எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏறின ஃபைலை கம்பேர் பண்ணி இதுக்குள்ளே இந்த கேமுக்குள்ளே அந்த ஃபைலை வந்து வச்சுக்கோம். மற்றபடி வேறு எந்த ஒரு இதையும் வந்து அது எடுத்துக்காது. ஓகேவா? கிட்டத்தட்ட நான் இது ஏற்றுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, உங்கள்கிட்ட ஒரு 4 GB ரேம் இருக்குன்னா இந்த கேம் கரெக்டாக வேலை செய்யுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஓகேங்க, எல்லோரும் வாங்க சன் ஜின் ஹூவோட பிறந்த நாளை இங்கே ட்ரை பண்ணலாம். என்ஜாய் பண்ணலாம். வாய் வேறு உலருது, சரி விடுங்க. ஸோ சன் ஜின்னோட பிறந்த நாளுக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ கைஸ், இதில் பெருசாக நீங்கள் செலவு பண்ணுற வேண்டாம். இப்போ செலவு பண்ணுற மாதிரி காசு பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, பட் அதெல்லாம் யாரும் பெருசாக பண்ணாதீங்க. ஸோ இங்கே வேறு ஸ்பின் பண்ணுறதுக்கான இதெல்லாம் இருக்குது, நம்மளோட டோக்கனும் இருக்குது. ஓகே, இதை ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். இது விழுகுமாங்கிறது டவுட்டு தான். ஓகே, ஸ்பின் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 10 இது விழுகுமா? ஓகே, அக்கா ரொம்ப அழகாக இருக்காங்கங்க. ஓகே, இந்த அனிமி கேரக்டர் உண்மையில் ரொம்ப க்யூட்டாக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த அனிமியில். ஒரு அனிமி கேமில் என்னென்ன இருக்கணுமோ, நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போமோ எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, ஸ்கிப் பண்ணிக்கலாம் போல், பட் இருந்தாலும் ஸ்கிப் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு டே தானே. ஓகே, என்னவோ இது மாதிரி கிடச்சிருக்குங்க, ஏதோ மந்திரக்கோள் மாதிரி ஏதோ ஒன்று. ஜின் ஊட்ட ஏதா மந்திரக்கோள். ஸ்குவாட் இதைத்தானே எதிர்பார்த்தேன். ஓகேங்க, ஸ்குவாட் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மகிட்ட எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஓகே, வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கேம் முதல்ல ஸ்டோரி லைனில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் சன் ஜின் பிறந்த நாளுக்காக ஏதோ ஒரு கேரக்டர் கேக் ரெடி பண்ணுற மாதிரியா இருக்கே. ஸோ இதெல்லாம் மிஷின்ஸ் நினைக்கிறேன். இது அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட் விட்டால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா, ஸோ இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்டெல்லாம் எடுத்துக்க முடியும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து தனிப்பட்ட கேமு. இதோட ஒரிஜினல் இல்லை லைன் ஸ்டோரி வேணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ மெயின் ஸ்டோரிக்கு நம்ம, அதாவது இந்த கேமோட மெயின் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாங்க. ஓகேவா? ஓகே, மெயின் ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, இந்த கேப்பில் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல்ல போட்டுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த இறைய வேட்டையாடலாமா? ஸோ வீடியோக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கேரக்டரை செலக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 கேரக்டரை நீங்கள் பார்த்து தெளிவாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு சண்டை போடும்போது அடிப்படும். ஸோ அந்த இடத்துல ஹீல் பண்ணுறதுக்கு நம்ம ஹீலர் தேவைப்படுவாங்க. ஸோ இந்த ஒரு அனிமி கேரக்டரில் ஃபஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்களா, அந்த லேடி கேரக்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து யாருன்னு. ஸோ அது வந்து சன் ஜின்னோட லவ்வர்னு சொல்லலாம். ஸோ ஒரு அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அவங்க வந்து அந்த அனிமியில் வந்து ஹீலராக இருந்தாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி கேம்லேயே வந்து அவங்க ஹீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம டீமில் ஒரு ஹீலர், அப்புறம் ஒரு பெஸ்ட் ஃபைட்டர், அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த டீமுக்கு லீடராக இருந்தார்ல. ஸோ சீசன் 1 பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அவரையும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் கேமு ரியலாகவே ஸ்டார்ட் ஆக போகுது. நான் கேமுக்குள்ளே போயிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஓகே, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நம்ம தலைவர் ஆரம்பத்தில் சூப்பரான ஒரு என்ட்ரியோட வந்திருக்காரு. ஓகேங்க, செட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி மீடியமாகவும் சில விஷயத்தை மட்டும் தான் ஹையில் வச்சிருக்கேன். ஏன்னா என் ஃபோன் தாங்கணும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஓட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு இதாக அழிக்க ஆரம்பிச்சிடலாம். சோடு வேற மாதிரி தக்காளி கொடுத்துட்டா. ஓகேங்க, உண்மையில வந்து அந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணி வளர சூப்பராக இருக்குது. அங்கே பாடுறா போட்டு வேற மாதிரி. ஓகேங்க, உண்மையில சூப்பராக தான் இருக்குது. பட்
அந்த கிளாரிட்டி வைஸ் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது தெரியுது. பேசாமல் நான் இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஹையில் வச்சுட்டு வந்துருக்கலாம். ஓகேங்க, போவா ஹையில் வச்சுக்கலாம். இருந்தாலும் என் ஃபோன் ப்ராசர் அது பண்ணால் தாங்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்தேன். போடு ஏங்க, இது குயின் தானே, இதை முதல்ல போட்டுலாம். ஸோ நைஸு. ஸோ ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். ஸோ அடுத்து இங்கிட்டு தான் ரூட்டு காட்டுது. எங்கடா ரூட்டை காணும்? ஓ ஆமாம், இங்கிட்டு இருக்காங்க. ஓகே வாங்க ஓடலாம். வேகமாக போ வேகமாக போயிட்டு இந்த பவரை யூஸ் பண்ணலாம். போட்டு வேற மாதிரி. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா ஹீலர் தேவைப்படுது. எனக்கு நம்ம கொஞ்சம் அடிபட்டுருக்கு. ஓகேங்க, போடு வேற மாதிரி. தக்காளி நொறுக்கா ஹண்டர் சஞ்சினு, அந்த பேரை சொல்லும் போது எப்படி வேற மாதிரி இருக்கு பாருங்க. போடுறான். ஓகே. எனக்கு உண்மையாக சொல்ல போனால் இந்த டீமோட ஹெல்ப்பே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சோழ லெவலிங்களோட அந்த முக்கியமான பார்ட்டு யாரும் துணைக்கு இல்லாமல் ஒத்தால ஃபேமஸ் ஆகிறது தான் அந்த கதையோட மெயின் ஸ்டோரியாகவே இருக்கும். டஞ்சன் பாஸுங்க, இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் தேவையாச்சு. போடு ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணு. ஜின்னு நீ எனக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்கண்ணா. போடு தக்காளி நொறுக்கா. டஞ்சன் பாஸ் எனக்கு கழிக்க மாட்டக்கூடாது. போடு அருமைடா. இந்த கொஞ்சம் தான். ஸோ ஆல்மோஸ்ட் டஞ்சன் பாஸை கொல்ல போகிறோம். அவ்வளோதான்டா. இந்த கொஞ்சம் இருக்குது. பவர் யூஸ் பண்ணும்போது பிரேக் இட். ஓகே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இன்னும் முடியலை இன்னும் இருக்குது. இல்லை லாஸ்ட் அவ்வளோதான்டா. இன்னும் இருக்குங்க. ஸோ நைஸு. வேறு மாதிரி கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குது. ஏன்னா அது ஃபோனில் இருக்குல்ல, அதனால தான். ஸோ நீங்கள் மட்டும் பிசியில் ஐபேடில் ஐடாப் ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம என்ன சார் சொல்கிறாரு? ஹாவா ஓ மை காட், என்னாச்சு? ஓகேங்க, இது வந்து அந்த அனிமி பார்த்துருப்பீங்களா? அந்த அனிமியோட ஸ்டோரி லைன் தான் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு அவன் சொல்கிறான் அந்த அனிமி பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இடமா இருக்கும், பாஸோட இடமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ இவனுக்கு எதுக்கு வரானுங்கன்னா, இங்கே இருக்க இந்த மானா கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்காக வரானுங்க. மானா கிறிஸ்டல்ஸான்னு தெரியல, அந்த கிறிஸ்டல்ஸ் எடுத்துகிட்டு போக வருவானுங்க. அது எடுத்துகிட்டு போக வரும்போது நம்மளை கோத்து விட்டு போயிடுவானுங்க. நம்ம ஹீரோவையும் பக்கத்தில் அந்த ஜின்னுவையும் வந்து கோத்து விட்டு போயிடுவானுங்க. அந்த இடத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஜின்னுவை காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹண்டர் ஜின்னு தான். ஸோ 2 பேரும் ஜின்னு தான், குழப்பிக்காதீங்க. ஓகேங்க, இப்போ அடுத்து ஸ்டோரி லைன் அந்த அனிமி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த அனிமி ஸ்டோரி லைனில் தான் போகும். ஸோ அனிமி ஸ்டோரி லைனை தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குங்க. ஏம்மா மூச்சு வாங்கிக்கிறேன்டாப்பா. ஸோ ஓகே, கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். ஸோ அனிமியை பார்த்துருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த எபிசோடுக்கு போயிடலாம். அடுத்த சாப்டர். ஓகே, லோட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆரம்பிக்கலாங்களா? He's a C-rank mage that can control light. இது வந்து ஒரு C-rank dungeon-ஆ. இது உங்களுக்கு அனிமி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அனிமி பார்க்காத ஆள் யாரும் இந்த கேமை ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா நீங்கள் அனிமி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது புரியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் அனிமியை பார்த்துருந்து இந்த கேமை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்க, டஞ்சன் பாஸ் முடிச்சிருச்சு. இப்போ நம்ம தான் இந்த பையனை அந்த ஜின்னுவை நம்ம தான் காப்பாற்றணும். Jinnu, stay behind me. இப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் பின்னாடி இருங்க, நான் உங்களுக்கு பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதுக்காக நம்ம யோசிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மன்னிக்கவே மாட்டேன். இது உண்மையில சாதாரண இல்லை, கண்டிப்பா இவனால தடுக்க முடியாது. அப்பதான் சொல்றான், எனக்கு இந்த டஞ்சன் முதல்ல போன அந்த டஞ்சன் தான் எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்றான். முழுக்க அந்த அனிமி கான்வர்சேஷன் அப்படியே இங்க இருக்கு, வேற மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த அனிமியோட இதையும் நான் இங்கேயே காட்டுறேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே புரியும். ஜின்ஹோ, நீ அசையாம நில்லு, நான் அது கூட சண்டை போடுறேன். ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க? இத நான் அழிக்கிறேன். ஓகேங்க, அப்போ ஆரம்பிச்சிடலாமா? இனி நம்ம ஒத்தால சிங்கிளாக செக் பண்ணி ஆகலாம். போடுறான் இல்லைங்க, ஒரு டிலி கூட எடுத்தா. ஸோ நம்ம ஹெல்த் கண்டிப்பாக தேவை. ஸோ டஞ்சன் பாஸ் உண்மையிலே பயங்கர மாதிரி தான் இருக்குமோ. ரைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமன்ஸ் மேஜிக், அதாவது சமன்ஸ் பண்ணக்கூடிய மற்ற எந்த நிழல் வீரர்களும் இன்னும் வரலை. ஸோ நம்ம கொஞ்சம் உஷாரான இதுக்கிட்ட ஆடி ஆகணும். கொஞ்சம் வந்து மாதிரி நான் முடிச்சிடலாம். ஓகே. ஸோ பிரேக் இட், அதோட சீல்டை பிரேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அதோட இதை முடிக்கணும். அதோட கோரை நம்ம எப்படியா டேமேஜ் பண்ணி ஆகணும். அதோட இதயம் கிட்ட. ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்ரு. ஸோ இப்போ கிட்ட போயிட்டு ஸோ நம்மளோட ஹீலிங் யூஸ் பண்ணிக்கலாம். அருமைடா. ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தான். ஸோ இன்னும் கொஞ்சம். ஓ மை காட். ஓகே. இது நம்மளால முடியும். ஸோ ஒரு வழியாக அதோட எக்ஸையும் காலி முடிச்சோம். ஸோ கூடவே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய இது வந்துருச்சு, அதோட சொல்லி முடிச்சாகணும். ஸோ இதுக்கு ஒத்தால என்னால் சத்தியம் ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகே கண்டிப்பாக. ஸோ டஞ்சன் பாஸ்டர் எனக்கு கிட்ட தான் இருக்குது. நான் போய் முதல்ல டஞ்சன் பாஸ்டர் எடுத்துக்கணும். ஸோ டஞ்சன் பாஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே.
ஓகே டஞ்சன் மாஸ்டர் முதல்ல சொல்லி ஓகே போடு வேற மாதிரி இன்னும் ஃபுல் பவர் இன்னும் மேக்ஸிமம் பவர் யூஸ் பண்ணி அடிக்கலாம் ஸோ டஞ்சன் மாஸ்டர் போட்டு தள்ளிட்டாலே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் தப்பிச்சிடலாம் ஸோ ஹீலிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் விட ஹீலரை வச்சிருக்கிறது நல்லா தான் I'll போச்சு cut you in an instant. இப்போ தாண்டா ஒரு தரமான சம்பவமே ஸ்டார்ட் அங்கே பாடுறா விஎஃப்எக்ஸை It's over. வேற மாதிரி Leave it to me. அருமைடா It's no use. பண்ணலாம் அருப்பா அப்படிதான் ஓகே ஓகே அடுத்து போகிற இருளோட இருக்கு ஓகேடா அவ்வளோதான்டா நைஸ் எடுத்தது நல்லதா போச்சு. You're an அவ்வளோதான்டா unworthy opponent. ஓகேங்க நான் ஏன் எடுத்தோடனே இந்த டென்ஷனுக்கு வந்துட்டேன் எடுத்தோடனே ப்ரோ எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு டென்ஷன் எல்லாம் இருக்கணும் ஏன் இங்கே வந்துட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு ஜனவரி பிப்ரவரியில் இந்த கேம் நான் ஏற்றி ட்ரை பண்ணிட்டேன் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜிமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணேன் அப்போவே நான் பாதி தூரம் விளாண்டுட்டேன் என்ன பிரச்சனை அப்போ நான் வச்சிருந்த ஃபோனு ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஃபோன் தான் ஒரு 4GB ரேம் தான் ஸோ சுத்தமாக தாங்கலை ஸோ அதனால இந்த கேம் அழிக்க வேண்டியதாக போச்சு இப்போ நான் வச்சிருக்கிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 12GB ரேமு ஸோ இந்த கேம் விளையாடணுங்கிறதுக்காகவே இந்த ஃபோனை வாங்கினேன் பட் இந்த கேம் இப்போ தான் நான் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உண்மையிலே சொல்கிறேன் வேற மாதிரி இருக்கு வெல்கம் சாப்டர் 4 ஓகேங்க இதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை துறவதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குமோ அந்த ஸ்டோரியில் அதுதான் இங்கேயும் நடக்க போகுது ஸோ அந்த பெரிய பெரிய டஞ்சனுக்குள்ள போய் அந்த சமன் பண்ணி இந்த மேஜிக்லாம் கொண்டு வரது அதெல்லாம் அடுத்த சூப்பராக இருக்க போகுது வெயிட் பண்ணுங்க வேற மாதிரி கொண்டு போக போறேன் அந்த கேமை செம சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ண நினைச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சூப்பரான இதை கொடுங்க ஓகே அவனுக்கு பேசிட்டு இருக்காங்க ஸோ சொல்றேன் இவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்ல ரொம்ப மிகப்பெரிய ஆளு அப்படின்னு சொல்றான் Would you like me to carry your essence stones for you, சோ sir? இவன் தான் ஜின்ஹூங்க இவன் சீன் அந்த ஒரு முக்கியமான சீன் அந்த 5 ஹண்டரையும் கொல்லுவான்ல அந்த ஒரு டைலாக் உண்மையில நீங்க ஹண்டரா இருந்தா அந்த ஹண்டர்ஸே வேட்டையாட அந்த ஹண்டர்ஸை பக்கம் தயாரா இருங்க அந்த டைலாக் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த எபிசோட் சொன்னாங்க அந்த இங்க இருக்க போது உண்மையிலே வேற மாதிரி இருக்கும் அது இந்த சீன் சத்தியமா இது விளையாண்டே ஆகணும்டா கண்டிப்பா விளையாண்டாகணும் டக்குன்னு போட்டாங்க வேற மாதிரி அந்த எபிசோட்லாம் எனக்கு அந்த ஒரு டைலாக்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு பூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு சொன்னா புரியாது வேற மாதிரி அதெல்லாம் உண்மையிலே செம்ம ஃபீலிங் அதெல்லாம் அந்த இடத்துல அதான் நான் மூணாவது இல்ல அதான் what should we do? சோ ஃபர்ஸ்டா பார்த்தா ஒரு சூப்பர் ஆக்ஷன் அனிமே அதான் சோ இப்போ அதான் நடக்குது அவங்கதான் முதல்ல இவன் சோ அதேதான் இவங்கள கொண்டாடி வருவான் நினைக்கிறேன் நம்மள பழிவாங்க ஓகே இப்போ இவங்களை போட்டு தள்ளிடலாமா வாங்கடா ஒவ்வொருத்தனை வாங்கடா வச்சு இன்னைக்கு செய்கை பண்ணுறேன்டா போடு வேற மாதிரி இவனை போடு வேற ஓகே ஒரு நிமிஷம் ஓகேடா ஃபுல் பவர் ஆயிடுச்சு இப்போ பாடுறா போட்டு தக்காளி வேற மாதிரி அடிச்சு நொறுக்கடா பட அப்படி வா அருமைடா அப்படி போடு சூப்பர் போட்டு ஷேடோ மேஜிக் வேற மாதிரி வேலை செய்யுது போடு இன்னும் இவன் ஒருத்தன் தான் அட்ரா சக்க அப்படி போடுறா அருமைடா ஸோ கைஸ் அடுத்த ஒரு இல்லையா இன்னொரு இடத்துக்கு வந்தாச்சு ஸோ இவன் தான் வந்து இந்த டீமோட லீடரு ஸோ இவனை தான் முதல்ல நம்ம போட்டு தள்ளணும் ஓகேவா சரி ஓகே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கலாம் ஓகே இப்படி போடு ஓகே டேமேஜ் நல்லா பயங்கரமாகவே விழுகுது போடுறா வேற மாதிரி இன்னும் ஒரு அந்த அனிமேஷன் சீன் மட்டும் தான் என்ன வரல போடு தக்காளி வேற மாதிரி ஓகே நம்மளே அவன் நல்லாவே அடிக்கிறாங்க கஷ்டமாக தான் இருக்குது போடு வேற மாதிரி போடு அந்த ஷேடோ மேஜிக் வச்சு இது பண்ணால் அவனால் சுத்தமாக நம்மளை அடிக்கவே முடியல போடு தக்காளி வேற மாதிரி அறா போடு ஏங்க நம்மளே கொஞ்சம் நல்லா அடிக்கிறாங்க விடக்கூடாது போடு வேற மாதிரி அடிச்சு தூக்குடா என்ன கைஸ் இந்த சீன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா வேற எங்கேயும் இல்லை இந்த இடத்துல தான் இந்த சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கைஸ் ஒரிஜினல் சீனை பார்த்துட்டு வந்துட்டீங்க போல் ஸோ அதே சீன் தான் இங்கேயும் நடக்குது அதே டைலாக் தான் இங்கே என்ன இங்கிலீஷில் இருக்குது அவ்வளோதான் ஸோ உண்மையிலே வேற மாதிரி இருக்குங்க தரமாக இருக்குது உண்மையிலே செய்யலாம் ஓகே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் அடுத்து ஒரு முக்கியமான சீனு தான் என்ன ரெடி அந்த சீனை பார்க்குறதுக்கு அனிமி சீனி சேர்த்து போடுறேன் அதையும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க உண்மையிலே வைப்பு சூப்பராக இருக்கும் நான் அனிமி சீனி சேர்த்து பார்த்துட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலே வேற மாதிரி இருக்குல்ல ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க அங்கே நின்றுட்டு இருக்கான் ஸோ இவருக்கு நின்றுருக்காரு இது வழக்கம் போல் அந்த அனிமி சீனில் வர அதே சாதாரண ஒரு காம்பரேட் மிஷன் தான் ஸோ இது வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் மோஸ்ட் ஒரு 2 எபிசோடு விளையாடி இருப்போம்னு நினைக்கிறேன் ஆமாங்க 2 எபிசோடு விளையாடி இருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் ஆல்ரெடி விளையாடிட்டேன் அது வீடியோவில் போட முடியல சாரி ஸோ மன்னிச்சுக்கோங்க ஸோ ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இதோட பார்ட் 2ல முடிஞ்ச அளவுக்கு நான் 3 எபிசோடு விளையாட பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக எப்படியும் ஒரு 3 பார்ட்டுக்குள்ளே எப்படியா நம்ம அந்த சமன் மேஜிக்ஸ் ஸோ அந்த ஒரு சமன் பண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த நிழல் வீரர்களை எப்படியாவது கொண்டு வந்துடலாம் இது ரொம்ப
ரொம்ப நல்லா இருக்கு. செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸ்டோரி லைனோட. ஸோ அடுத்த இதுவும் அன்லாக் ஆயிருச்சு. நான் அதை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். முடிஞ்சா நான் சில விஷயங்களை மட்டும் ஆஃப்லைனில் விளையாடி முடிச்சுட்டு ஸோ அந்த முக்கியமான அந்த இது ஐ மீன் அவன் எங்கே அந்த இந்த மேஜிக்லாம் கொண்டு வருவான். கிட்டத்தட்ட அந்த சீசன் 1 முடிஞ்சு சீசன் 2 ஆரம்பிக்கிற அந்த கேப்பில் தான். ஸோ ஓகேவா, இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டஞ்சனுக்கு போயிட்டு அங்கே இருக்க நிறைய பேரை கொள்ளுவான் பார்த்தீங்களா. ஸோ அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ்லாம் ஸோ அதெல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து அதெல்லாம் கொண்டு வரேன். செம்ம சூப்பராக இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு ஸ்டோரி லைன் வந்து வெளில போயிட்டு நமக்கு எவ்வளோ ரிவார்டு என்னென்னு கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலே ஸ்டோரி லைன் வேற மாதிரி இருக்கு. ஸோ கைஸ் இந்த கேம் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். இந்த கேமில் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையிலே கேம் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கொதிக்குது. ஸோ பரவாயில்ல, ஏன்னா கவரை கழட்டி ஆல்மோஸ்ட் அதெல்லாம் நீங்கள் கவரை கழட்டி போட்டு விளையாடுங்க. அப்போ தான் உங்கள் ஃபோனுக்கு பெருசாக ப்ராசஸருக்கு வேலை இல்லாமல் இருக்கும். அப்படி ஃபோன் செம்ம ஹீட் ஆகும். ஸோ ஓகே, உண்மையில நல்லா தான் பண்ணியிருக்கோம். சில விஷயங்கள்லாம் பூஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அல்ட்ரா கேமோட எல்லாமே பூஸ்ட்டில் தான் வச்சிருக்கேன். பேட்டரி சேவரில் இல்லை. ஓகே, எல்லாமே பக்காவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க. பார்ட் 2ல சைகை தரமாக இருக்கும். அண்ட் ஹாப்பி பர்த்டே சன்ஜின் ஹூ அண்ட் சோலோ லெவலிங் ஃபேன்ஸ். பை 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 பை. அடுத்த இறைய வேட்டையாடலாமா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.